லெஃப்ட் ஹேண்ட் சர்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒரு ஜாதகத்துலைங்க குருவும் செவ்வாயும் இணைந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ குருவை பொறுத்த மட்டும் அவர் சுபகிரகமாக வந்துடுவாருங்க. செவ்வாயை பொறுத்த மட்டும் பாவகிரகமாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் இணைஞ்சிருக்கும் பொழுது பொதுவாகவே செவ்வாயும் குருவும் நட்பாக அவர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னத்தில் சேர்ந்துருக்காங்க. சிம்ம லக்னத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த லக்னத்திற்கு அவர் செவ்வாய் 4-9 கூடியவராக வந்து விடுவார். குரு 5-8 கூடியவராக வந்துடுவார். இப்போ இந்த இடத்துல அவர் 5-8 கூடிய ஸ்தானத்துக்கு வரும் பொழுது அஷ்டமாதிபதியாகவும் இந்த குரு வந்துடுறார். மொத்தத்தில் இந்த சிம்ம லக்னத்திற்கு இந்த குருவும் செவ்வாயும் லக்னத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா எந்த வகையில் அது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறப்போ குருவை பொறுத்த மட்டும் 5ஆம் வீட்டோட தொடர்பு கொள்கிற மாதிரி வர்றது நல்லதுங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சிம்ம லக்னமாக இருந்து இந்த குரு மட்டும் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இருக்கும் பொழுது அவர் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு அவர் 5, 7, 9 பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்காமல் இருப்பது நல்லதுங்க. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்ம எப்போவுமே சிம்ம லக்னம்னு எடுத்துட்டாலே அவர் எந்த வகையிலும் அவர் 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் பார்க்காமல் இருந்து விட்டால் நல்ல யோக அமைப்பை கொடுத்து விடுங்க. அதே சமயம் செவ்வாயை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் 4-9 கூடிய நல்ல ஆதிபத்தியத்துக்கு வந்துடுறாரு. அவர் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் 4 ஏதோ ஒரு வகையில் ஒரு வீட்டை பார்த்துடணுங்க. அவர் 4ஆம் வீட்டையோ 9ஆம் வீட்டையோ பார்த்துட்டாரு அப்படின்னா சரியான யோக அமைப்பை கொடுத்து விடும் செவ்வாயும். அதே சமயம் இந்த குருவும் செவ்வாயும் இணைவது ஒரு யோகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 5-9 கூடியவர் 5-9 கூடியவர்களாக இணைகிறது. ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் ஒரு பாதின்னு சொல்கிற மாதிரி 4-5 கூடியவர்களாக இந்த இடத்துல வருவாங்க. 4 கூடியவராக செவ்வாயும் 5 கூடியவராக குருவும் வருவது ஒரு நல்ல அமைப்பு. அதனால அவங்க இணையலாம் அப்படிங்கிறது தான். இணைஞ்சிட்டு அவங்க எந்த வகையிலும் 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் 5ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளும் போது நம்மளுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான முன்னோர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள், அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியத்தல் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 4-9 கூடியவராக பாக்கியஸ்தானங்க ரொம்ப முக்கியம். பாக்கியஸ்தானங்கிறது அது அவரும் கெடாமல் நல்ல இடத்துல இப்போ 2 பேரும் சேர்ந்து சிம்மத்தில் இருந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப சிம்மம் சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டில் இவங்க 2 பேரும் செய்கிறது சரியான அமைப்புங்க. ஏன்னா சூரியன் இவருக்கு நட்பு. ஆக மொத்தத்தில் 1-5-9 கூடியவர்களில் 5-9 சேர்ந்து லக்னத்தில் அமருவது என்பது சூப்பரான அமைப்புங்க. அந்த மாதிரி அமையணும். அப்படி இருந்து மற்ற கிரகங்கள் பார்க்காம இருந்துட்டா நல்ல யோகா அமைப்பை அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ அதுவும் அப்போ கட்டணும். இங்கே பாருங்க, சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்தில் குருவும் செய்வார். குரு 5-1-8 கூட 5-8 கூடையவராக வந்துடுவார். செவ்வாய் 4-9 கூடையவராக வந்துடுவார். இப்படி வரும்பொழுது நான் எப்பவுமே ஏற்கனவே சொல்கிற மாதிரி 1-5-9 கூடையவர்கள் 1-லையோ 5-லையோ 9-லையோ இணைந்திருப்பது நல்ல யோகா அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது செவ்வாய் பாவக்கிரகமாக வந்துடுறாரு. பாவக்கிரகமாக 9 இருப்பதை விட லக்னத்தில் இருக்கலாம். ஏன்னா லக்னம் மூலத்திரிகோணத்துக்கும் வரும், கேந்திரத்துக்கும் வரும். அப்படி வரும்பொழுது இவர் லக்னத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது என்னன்னா சூரியனுடைய அதிக புரிதல் உள்ள வீடு. அந்த வீட்டில் செவ்வாய் இருப்பது அம்சமான யோகம். அதே சமயம் அவர் 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். அது நல்ல அமைப்பு. அதே சமயம் இந்த குரு 5-8 கூடையவராகி அஷ்டமாதிபதி ஆச்சாங்க இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் தான் சயின்ஸே வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் 5ஆம் வீட்டை பார்ப்பார். ஆனால் 8ஆம் வீட்டுக்கு 6ஆக மறைவார். எப்படி வருது பாருங்க, 8க்கு 6ஆக அவர் மறைவார். மறையும் பொழுது நல்ல யோகத்தை கொடுத்துருவார். இந்த குரு 8 கெடுபலன்களே இல்லாமல் அந்த யோகாதிபதி வேற கூட இருக்கிறார். 9 கூடையவர் கூட இருக்கிறார். நீ சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு யோக பலன்களை குருவும் செவ்வாயும் போட்டி போட்டு நன்மைகளை செய்வார்கள். அப்படி வரும் பொழுது இந்த பாவ கிரகத்தோடு அவர் குரு சேர்ந்தாலும் இவர் திக்பலம் அடைகிறார். அதையும் நம்ம பார்க்கணும். குரு இங்கே திக்பலம் அடைகிறார். இங்கே பாவக்கிரகமாக இருந்தாலும் இவருடைய நண்பருங்கிற முறையில் பெரிய கெடுபலன்கள் அடுத்தபடியாக எப்போ வரும்? பாவக்கிரகமாக இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவர் பாவகிரகம் தானங்க. அப்படி வரும்போது குரு கெட்டு போனால் இந்த இடத்துல தான் நம்ம வீட்டை பார்க்கணும். அந்த வீடு யாரோடது? 2 பேருக்கும் நண்பரோட வீடு அப்படிங்கிறப்ப நல்லதாக. ஆக மொத்தத்தில் 1-5-9 கூடியவர்கள் எங்கே இருந்தாலும் இது 3க்குள்ள எங்கே இருந்தாலும் யோகம். அதுக்கடுத்தபடியாக இவர் குரு திக்பலம் அடைகிறாரு.
செவ்வாயும் 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 9ஆம் வீடு லக்னத்துல இருக்கிறாரு. அதே சமயம் பாருங்க, குருவும் 8க்கு 6இல் மறைகிறார். அதுக்கடுத்தபடியாக குரு திக்பலம் அடைகிறார். அப்படிங்கிறப்போ இன்னொரு விஷயம், எந்த லக்னமாக இருந்தாலும் 9ஆம் அதிபதி எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது யோகத்தை தாங்க கொடுக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா இவர் 4 கூட நல்ல அதிபதித்து பார்க்கக்கூடிய செவ்வாய் எப்படி கெடுதல் பண்ணுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செவ்வாய் சும்மா இருந்தாலும் 75% நல்லது பண்ணுவார். குருவோட சேரும்போது செவ்வாய் திசை ரொம்ப டாப்பாக இருக்கும், குரு திசையும் டாப்பாக இருக்கும். நான் சொல்ல வந்தது அதுதான், குரு திசையும் டாப்பாக இருக்கும். லக்னத்தில் அரசியல் சம்மந்தப்பட்டது மெயினாக குருவும் செவ்வாய் இணையும் போது உங்களை ஏதோ ஒரு வகையில் சந்திரன்லாம் பார்த்தா ரியல் எஸ்டேட்லலாம் பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்போம். எல்லாம் கரெக்டு தான். இங்கேருந்து சுக்கரனோ ஏதோ பார்த்துடக்கூடாது. இப்போ என் ஜாதகத்தில் அப்படி தாங்க இருக்குது, ஆனால் யோக அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் காரணம் அதையும் சொல்லிடுறேன், இந்த குருவும் செவ்வாய் இணைஞ்சிருந்து இவங்களை சுக்கரன் பார்த்துடக்கூடாதுங்க. ஏன்னா 3 10 கூடையவர் அவர் பார்க்குறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் கிடையாது. 3 10 கூடையவர் ஆகி அவர் பார்க்கறது பெரிய சிறப்பு இல்லை. சனி பார்க்குறதும் பெரிய யோகம் இல்லை. சனி பார்க்கலாம், இந்த குரு செவ்வாயை சனி பார்க்கலாம், நான் தப்புன்னு சொல்ல வரல. அவர் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் பார்க்கணும். அப்படி பார்த்தாருன்னா கெடுபலன்கள் கிடையாது. எப்படி அப்படின்னா, சனி இங்கே இருந்துட்டாருங்க, சனி இங்கே இருந்தால் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள மாட்டார், 6க்கு 8ஆக வந்துவிடும். அப்படிங்கிறப்ப இந்த சனி பார்க்கும்போது அந்த அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. 3ஆம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு கெடுபலன்கள். சனி 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பார், ஆனால் குருவும் பார்ப்பார். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு தான் வலு ஜாஸ்தி, அவருக்கு வலு தரதுல கம்மி. ஆனால் அதே சமயம் அவரோட ஆங்கிள் அவர் தப்பாக இல்லை 8 6ஆம் வீட்டில் தொடர்புகள் இல்லை. அப்படிங்கிறப்ப அது பெரிய பலன்களை கெடுபலன்களை வழங்காது அப்படிங்கிறது தான். இப்போ சனியை இங்கிருந்து பார்க்குறாரு அப்படின்னா 7ஆம் வீட்டுக்கு 7ல் இருக்கலாம், ஏன்னா சனி திக்பலம் அடைவார், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இங்க சனி இங்கிருந்து பார்க்குறாருங்க, 10ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க, 10ஆம் பார்வை. இப்போ செவ்வாயும் சனியும் தொடர்பு கொள்வாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார், செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பலன்கள் குறையும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சனி 10ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பார், செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார்னு சொல்லியிருந்தேன். ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அவர் 3ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்த்துருவார். அப்போ தான் இந்த குழப்பம் வரும். அப்போது இந்த யோகங்களில் செவ்வாய் திசையை விட குரு திசையாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், செவ்வாய் திசை நல்லாயிருக்கும். இருந்தாலும் அது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. எதனால பிரச்சனை வரும்னு, 7ஆம் வீட்டு அதிபதியால் ஆணாக இருந்தால் மனைவியாலும் பெண்ணாக இருந்தால் கணவனாலையும் அவங்களுக்கு அவங்க 4ஆம் வீட்டில் சனி தொடர்பு கொள்ளும்பொழுது உடல் சம்மந்தப்பட்ட வகையில் அவங்கள பொறுத்த மட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி குழப்பங்கள், சண்டை இப்படி கொண்டு விட்டுரும். சனி இங்கேருந்து பார்த்தோம், சனி இல்லாமல் இந்த சனி இங்கேருந்து பார்த்தா அது அப்படியே மாறும். சரிங்க, சனியும் பார்க்கல சொல்ல வேண்டியதே இல்லைங்க. நம்ம பேச வந்த குருவும் செவ்வாயும் டாப்பான பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். சூரியனும் இவங்களோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டுட்டாருன்னா ரொம்ப டாப்புங்க ஜாதகம். சூரியன் இங்கே இருந்துட்டாருங்க, சூரியன் திக்பலம் அடைச்சிட்டாரு, 10ல் திக்பலம் சூப்பருங்க, சொல்ல வேண்டியதே இல்லை. நாங்களாம் அந்த லக்னாதிபதியும் 10ல் திக்பலம் அடைச்சிட்டாரு. இந்த சூரியனையும் சுக்கிரன் தொடர்பு கொள்ளாமல் இருக்கும். அப்படி இருந்துட்டா இந்த அமைப்பு நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.